गजाननं बुधगणातिसेवितं कपित्तजम्बूधवरक्षारभक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராசி பலன், என்னுடைய ராசிக்கு நேரம் நல்லா இருக்கா, என்னுடைய ராசிக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துட்டுருக்கு இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் எங்கிட்ட ஒரு கால் பண்ணி அவங்க பிரசன்னத்துக்காக புக் பண்ணுறாங்க. பிரசன்னத்துக்காக புக் பண்ணும்போது நம்ம எப்போவுமே வெயிட்டிங் பீரியடு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரசன்னம் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இருக்கிற பூர்வீக வீடு இதை விட்டு வெளியிலையும் போக முடியல, அதே மாதிரி வெளியில் போயிட்டால் இது பறி போயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு லாஜிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ பொண்ணு பார்க்குறாங்க ஃபேமிலியில், அதாவது பையனுக்கு கல்யாணம் பார்க்குறாங்க. இந்த ஊர் அப்படின்னு சொன்னால் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கல், இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிக்கலில் அவங்க பெருசாக பாதிக்கிறாங்க. அப்போ பிரசன்னம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு வருது. அவங்க அந்த தீர்வுகளை எடுத்து முன்வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இதை இப்படி பண்ணணும், இதை மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஐடியாவே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணால் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. கரெக்டாக எடுத்து செயல்படுத்துகிறாங்க. 100% ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்ன இந்த பரிகார முறையும் வழிபாட்டு முறைகளும் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தது அப்படின்னாங்க. ஸோ இதுதான் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கும் பொழுது அந்த பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அதை சரி பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு மனசில் ஒரு பெரிய திருப்தி கொடுக்குது. இது பிரசன்னத்தில், அதே மாதிரி ஜாதக கணிப்புலேயும் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் 5/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி இரவு 9:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 9:28 வரை, பின்பு மகம். சிம்மராசி, கடகராசி. சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடகம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசிக்கும் மகா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பொதுவாக சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண மாட்டோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு யார்ட்டி பேசாமல் இருக்கவே நல்லதில்ல அப்படின்னு நான் யோசிப்போம். அது நல்லது தான். ஏன்னா நம்ம ஒன்று செய்ய போய் அது ஒன்று ஏதாவது பேக் ஃபயர் மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அப்படிங்கிறதுல இன்றைக்கி நிறைய பேர் அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. அது அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்க. இதனால் பரவாயில்ல, எத்தனையோ அது தெரியாமல் இருந்துட்டு இப்போ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பீங்க. இது பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விரயத்தை சமாளிக்கிறதுக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். ஓடி ஓடி உழைக்கிறோம், நானும் முயற்சி பண்ணுறானா செலவுகள் மட்டும் இப்படி ஆயின்றிருக்கே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை முடிச்சிடுவேன். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதான். எனக்கு இன்றைக்கி தூக்கம் என்னமோ தெரில, உட்காந்தா தூக்கம் வருது, வண்டியில் போனால் தூக்கம் வந்துடுது. வண்டியில் போகும்போது தூங்கிட்டு இருக்கும்போது என்ன தூக்கமானு கேட்பாங்க. அப்படியே இரிட்டேட் ஆகும். அப்புறம் தூங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா தெரியுது, அதுன்னு தூக்கமானு கேட்குறீங்க. சினிமா தேட்டரில் உட்காரும் பொழுது அப்புறம் படம் பார்க்க வந்தீங்களா, ஹோட்டல் அப்புறம் இங்கெங்கே சாப்பிட, இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டாலே இன்னொருத்தருக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். அதாவது வந்திருக்கிறது இங்கே, அதில் என்ன இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால், அல்லது நீங்கள் டிவி பார்க்கும்போது யாராவது நடுவில் வந்துட்டு இருந்தா கொஞ்சமாவது ஒன்றும் புரியல, நான் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது, அதுவும் பேசிகிட்டு இருக்க திருப்பி எதுக்கு நடுவில் பேசுகிறீங்க, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ். அதாவது யாராவது இன்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது சின்னதுலேருந்தே இருக்கக்கூடியது இப்போ அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இரிட்டேஷன் அப்பப்போ ஆகல, அதனால் சில சண்டைகள் வரலாம். டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிறது, இந்த இடமே என்ன வேண்டாம், இல்லை எனக்கு ஜூஸே வேண்டாம், இல்லை எனக்கு இது வேண்டவே வேண்டாம்
அந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. இது தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு புரிய தெரிய வைப்பீங்க. பட் இதெல்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் அடாப்ட் ஆகி சகிச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளியூருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கேயும் தூர பிரயாணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. சாம் விட்டு கொடுத்துருவோம். எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு பேசி இதனால் என்ன வரப்போகிறது? ஒன்றும் கிடையாது. கடைசியில் டென்ஷன் ஆனது தான் மிச்சம். நான் பேசாமல் விட்டு கொடுத்து போயிடுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இங்கே இருக்கும்போது அங்கே யோசனை, அங்கே இருக்கும்போது இங்கே யோசனை. சில பேர் வேலை வாய்ப்பு இருக்கும், வெளிநாட்டுக்கு போவா, வெளிநாட்டில் இருக்கும்போது உள்ளூர் யோசனை. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு பல நேரங்களில் யோசிப்பாள். இன்னும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இது பேசாமல் அங்கே இருந்துருக்கலாமோ, பேசாமல் இங்கே இருந்துருக்கலாமோ, இப்படி பல விதமான யோசனை. இங்கே இருக்கும்போது அங்கே, அங்கே இருக்கும்போது இங்கே. சில பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோனு மற்றவன் யூஸ் பண்ணுறத பார்த்தா அப்பா சூப்பராக இருக்குது, அதுதான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், சான்ஸே இல்லை, இயர்மைக்கு பா அப்படிலாம் சொல்லுவாள். இன்னொருத்தரோட வச்சு அதை வாங்கினதுக்கப்புறம் அது வீட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நிறைய பேருக்கு, அது குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படும். இந்த பொருள் வாங்குகிறோம், இதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பொண்ணு பார்க்க போகிறதுக்கு, அதே மாதிரி பையன் பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கும், இந்த மாதிரி விஷயங்களில் மூணாவது மனுஷன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவா. அதை பெருசாக எடுத்துக்கப்படாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நல்ல காரியங்கள் இன்றைக்கு தினம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவீங்க. உங்களால் முடியாத விஷயத்தில் ஃபோன் மூலமாக சாதிச்சிருவா. அப்பா சான்ஸே இல்லை, திறமை அவருக்கு ரொம்ப. அந்த திறமை தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, இந்த அளவுக்கு முன்னேறா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க புதிய முயற்சி கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்காது. முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். உடம்பு சம்பந்தமான விஷயத்தில் சனி, மார்பு, தலை இதில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்கள் எல்லாத்தையும் தானம் கொடுத்துடக்கூடாது. நான் கொடுக்குறேன் வச்சுக்கோ, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி எனக்கு கொடுன்னா அப்புறம் நீங்களே போய் கேட்பேன். நான் அன்றைக்கி ஒன்று புஸ்தகம் எப்போ அப்படின்னா பக்குன்னு நெஞ்சு வலி வந்துடும். என்னடா இது எப்போன்னு கேட்குறாளே, ஏன்னா நீங்கள் தான் ரைட் டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்போ கூடுன்னு கேட்காம எப்போ முடியுதோ கூடு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சு அது பிறருக்கு அது சாதகமாக போகும். ரிஷபராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள். மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான நாள். தொழில், வேலை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நபருக்கு இறைவன் ஒரு பெரிய நபரை காண்பிச்சு கொடுக்குறார். இந்த நபர் அவர்கிட்ட போகும்பொழுது அவர் ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி பார்த்துட்டுச்சே ஆண்டவன் ஏன் மட்டும் எனக்கு இவ்வளோ கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அப்படி உட்காந்து அவர் வந்து கேட்டார், என்ன வருத்தப்படுறீங்க? முதல் சந்திப்பு, ரெண்டாவது சந்திப்பு, மூணாவது சந்திப்பில் இவர் எப்போ பார்த்தா வருத்தப்பட்டே இருக்காருன்னு அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன தெரிஞ்சது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு. முதல்ல ஆண்டவன் நம்மளை காமிச்சிருக்கானே, நம்ம ஜெயிச்சு காமிக்கணுமே, நம்ம ஜோப்பில் இருக்கிற பணம் நமக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஓடினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஹோட்டல் வச்சுட்டுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டுருக்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் இரட்டிப்பு எண்ணம், இரட்டிப்பு யோசனை வரும், அதெல்லாம் தாண்டிடுங்க. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க, மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க, அதுதான் உங்கள் வீக்னஸாக போயிடும். சொல்லாமல் இருக்க முடியல சார், ரொம்ப குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் அதை வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஏர்கிராஃப்ட், அதே மாதிரி பைலட்டாக இருக்கிறவங்க, க்ரூவாக வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கவங்க, அருமையான வாய்ப்புகள் கூடி வரும். துணி, கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் ஆரம்பிக்கணும், ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். மிதுன ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டு, காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு உச்சமாக ஒரு காரியம் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், இது நடந்ததுன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடும், இது மட்டும் நடந்தது, இந்த பணம் மட்டும் வந்ததுன்னா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன்,
ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், அது காரியம் நடக்காது. சொல்லாமல் காரியத்தை பண்ணலாம் நடக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்கள பற்றி பேச வேண்டாம். இவா சந்தோஷப்படுறான்னு இன்னொருத்தரை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லாத சப்ஜெக்டை பேசணும், பொய் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். தெளிவாக யோசித்து செயல்படுங்க. இது உங்களால் முடியும், எஸ் ஏற்றுக்கோங்க. முடியாது இல்லை உங்களால் முடியும்னு வற்புறுத்தினா எனக்கு அதோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. அவங்க கோலைன்னு நினச்சிக்கிட்டோம், இல்லை உங்களுக்கு பயம் நினச்சிட்டு என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், தப்பு கிடையாது. கடகராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறவங்க, பொலிட்டீஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க, பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. தெரியாமல் பேசின சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் அது பெருசாக வெளிப்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா மிகப்பெரிய பலமாக கூடி வரும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பல நேரங்களில் தலைக்கு வந்து தலபாகையோட போச்சுங்கிற சந்தோஷம் வரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் இருக்குது சார், நிம்மதி இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சில நேரம் பதில் இருக்காது. இவங்க சொன்ன மாதிரி நான் ஆட வேண்டியிருக்கு, இவங்க சொன்ன மாதிரி ஆட வேண்டியிருக்கு, இவா நினச்ச மாதிரி ஆட வேண்டியிருக்கு, அவள் சிரித்தா நானும் சிரிக்க வேண்டியிருக்கு, அவள் கோச்சா நானும் கோச்சு, அவள் அழுதா நானும். வெரி டஃப் டு லீட் திஸ் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக மக நட்சத்திரத்திற்கு ஒரு 2-3 நாள் கழிஞ்சு இது ஒன்றுமே இருக்காது. இன்றைய தினத்தில் நிறைய சாகசங்கள்லாம் இதை பண்ணால் சரி வராது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப சைலண்ட்டாக சாதாரணமாக இன்றைய தினத்தை அப்படியே கொண்டு போயிட்டுலாம் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணாதீங்க. வேலை செய்கிறவங்களை திட்டாதீங்க. கூட இருக்கிறவாட்ட சத்தம் போட்டு பேசாதீங்க. அவளுடைய குறையை மற்றவர்கள் முன்னாடி நின்று சொல்லாதீங்க. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டா பிரமாதமாக இருக்கும். மற்றபடி இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா எந்த பாதகமும் இருக்காது. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிக்கு இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துருவேன். திருமண காரியம் கைகூடி வரும். வயசானவா, ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். மற்றவர்களுக்காக சில விஷயம் விட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி வேலைக்கு போகும்போது சொந்த பந்தம் வீட்டுக்கு வருவா, ஹலோ நான் உங்கள் ஆத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன், உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் புலம்புவேல், வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கு, இது இப்போ பார்த்து வராங்க, ஐயோ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இங்கே சொல்லி சமாளிப்பீங்க. அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி வீட்டுக்கு வந்துடுவா, என்ன பண்ணால் ஏது பண்ணணும் அப்படி தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, எனக்கா தெரியும், அவள் வரானே எங்கிட்டயா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நாளைக்கு பெண்டிங், இப்படி பல விஷயங்களில் டுமாரோ நாளைக்கு நாளை மறுநாள் இப்படி தட்டி போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வீட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சா என் குழந்தைகள் எல்லாத்தையும் இறச்சிடுவான். நான் வீட்டில் கரெக்டாக எடுத்து வச்சா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டுருவார். வருவார், அப்படியே போடுவார். எனக்கு என்னன்னே தெரில. இதுதான் சார் டென்ஷன். நான் என்ன எதிர்பார்க்கணும் அது பண்ணவே மாட்டேங்கிறேன். அச்சோய்யோ சுத்தமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். இப்படியெல்லாம் பல விஷயங்களை இருந்து யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களுக்கு நீட்னஸாக இருக்கணும், ஒரு விஷயம் க்ளீனாக இருக்கணும். இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க. கன்னிராசிக்கு பிரமாதமாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து அமோகமாக நடக்கும். பத்திரிகை அடிக்க போனவங்க, ஒரு நிகழ்ச்சிக்காக பிளான் பண்ணுறவங்க, மண்டபம் புக் பண்ணுறவங்களுக்கு, இடம் புக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குகள்லாம் பற்றி யோசிப்பில் இந்த வாரம் அதை சரி பண்ணணுங்கிற சிந்தனைகள் வரும். துளாராசி அன்பர்கள் பிரிவினை யாராவது பேசினான்னா கோவம் வந்துடும். கணவன்கிட்ட மனைவியை பற்றியோ மனைவியிட்ட கணவரை பற்றியோ சொல்லும்பொழுது அவளுக்கு கோவம் வந்துடும். இன்னும் இத்தனை நாள் கேட்டுருந்தா இன்றைக்கி கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற 3வது மனுஷாளுக்கு அந்த சிந்தனையே வந்துடும். துளாராசி அன்பர்களுக்கு சார் இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு வெட்ட வழியாக டக்குன்னு எடுத்து சொல்லிவிடுவேன். இன்றைக்கி மூஞ்சி கிடச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவேன். அது நட்பு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இல்லை தெளிவாக இருப்பேன். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. ஏதாவது மாற்றம் பண்ணுறதுக்கு யோசிச்சிங்க, வீடு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கன்னா அது இப்போவே சொல்லிடுறது நல்லது. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அச்சோ 3 மாதம் டைம் மறந்துட்டேனே அப்படிங்கிறது இல்லாமல் அப்போவே சொல்லிடுறது
நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்த இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். விருச்சிக ராசி நேயர்களே, கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாள். ஒரு சண்டை ஒரு பிரச்சனை அவங்களே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறது, சாரி சொல்கிறது, இல்லை நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பேன். பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருந்தால் இந்த உலகத்தில் மதிப்பா, இல்லைன்னா யார் மதிக்க போகிறா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் வரும். அது வெளியில் அப்படி நினைக்கிறா இப்படி நினைக்கிறா, இவங்க இப்படி சொல்கிறா இப்படி நல்லா சொல்கிறான்னு அதுக்கு சப்போர்ட்டிவாக 2 பேர் பேசும்போது அதுவே உருவான மாதிரி நீங்கள் ஒரு யோசனைகள் இருக்கும். அதனால் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். எதையும் நடக்கிறத வச்சு அதை ஊர்ஜிதம் பண்ணக்கூடாது. இது இப்படி தான் இது இப்படி தான் சொல்லிட்டு ஊர்ஜிதம் பண்ணக்கூடாது. மற்றவங்க சொன்னதை வச்சு ஊர்ஜிதம் பண்ணக்கூடாது. அது தீர விசாரிக்குது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். மனசு சில விஷயத்தை சொல்லும், அதன் பிறகு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதால். சினிமா நட்சத்திரமாக இருக்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிற, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. நினச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க. சில முக்கியமான வாய்ப்புகள் தேடி வந்து விட்டு போயிடுத்துன்னு யோசிப்பீங்க. யாருக்கா பணம் கொடுக்கும்போது பயம் வந்துடும். இனிமேல் ஐயோயோ கொடுத்து திருப்பியே கொடுக்கல, இனியெல்லாம் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். கிளாஸ் எடுக்கிறது, ஆன்லைன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான, எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிறதுல ரொம்ப திருப்திப்படுவீங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா விருச்சிக ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். இதாக்குமே அதாக்குமே அப்படியாக்குமே இப்படியாக்குமேன்னு பலவிதமான பிரச்சனைகளை, அவங்களுடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லும்போது என் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லுவேன், இல்லை யார்கிட்ட போய் சொல்லுவேனே தெரில. ஆண்டவா, நான் ஒரு விஷயத்தை சொல்லான்னு வந்தால் அவள் 2 விஷயத்தை எங்கிட்ட சொல்லின்னு இருக்கா, அதுலேயே விஷம் வாய முடின்னு வந்துட்டேன். மனசு தான் சார் போட்டு படுத்து உறுத்தி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அம்மாவை கவனிச்சுப்பேனா, இவாளை கவனிச்சுப்பேனா, எங்கள் வீட்டை கவனிச்சுப்பேனா, இவா வீட்டை கவனிச்சுப்பேனா, என் தம்பி தங்கைக்கு கல்யாணம் பண்ணுவேனா, இல்லை அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஃபேமிலி சம்மந்தமான நிறைய விஷயங்களை மனதில் போட்டுக்கணும். டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்த்தோவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இடமாற்றம், கான்டாக்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடும். அச்சோ இந்த இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுறது, புதுசாக கான்டாக்ட்ஸை க்ரியேட் பண்ணமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி நிறைய யோசிப்பேன். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறும். திருமண காரியம் கைகூடும். அதே சமயத்தில் ஒரு பொருளை வாங்கி, ஒரு பொருளுக்கு நான் பணம் கட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அவளே கொடுத்துருப்பா, நம்ம தேவையில்லாமல் வாய் விட்டு கடைசியில் 3000 ரூபா வந்துருத்தேன்னு யோசிப்பேன். இதெல்லாம் அப்பப்போ சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினம் மகர ராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நீங்கள் எழுத்து பணி நிறையா இருக்கும். ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை உட்காந்து பேசுவேன், டிசைட் பண்ணுவேன். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது ஓகே இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பேன். சில விஷயங்கள் வெளியில் சொல்லுவேன், சிலது சொல்ல மாட்டேன். அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் பல நேரங்களில் யோசித்து செயல்படுத்துவீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு ஏதேனும் புதுசாக கற்றுக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய நண்பர்கள் திடீர்னு பேசலைன்னா ரொம்ப மன சங்கடமாகும். நம்ம பண்ணுறது தப்பு ரைட்டுங்கிறதுல சிலது தோணாமல் சில விஷயங்கள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பின்னாடி உணரும் பொழுது இது ரைட்டு இது ராங்குங்கிறத உங்களால் உணர முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்பா, அதே மாதிரி பிரயாணம், வெளியூர், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய யோசிக்கிறது. படிப்பு உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரத்தை பற்றி பேசுவேன். அதே மாதிரி கிரானைட் சம்மந்தமாக, மண் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கவங்க அருமையான பலன்கள் கூடி வரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ வெளியில் சொல்ல மாட்டேன். இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்,
கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லவர்களை சந்திப்பீங்க, நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நபர்கள் கிண்டல் கேலி பேசுவா, அவர் முன்னாடி நிற்க மாட்டேன், இவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு மீனராசி நேயர்களே, கடைசியில் செக்லிஸ்ட் பூரா எங்கிட்ட வந்துடுது. இவங்களுடைய காரியங்களை நான் தான் பண்ணி கொடுக்குறேன், இவங்களுடைய காரியங்களை நான் தான் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வேலையை தவிர மற்ற வேலை எல்லாமே நம்ம பார்க்குறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரெஸ்ட் எடுக்க முடியலையேன்னு யோசனை இருக்குது. எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது? அடுத்த வேலைகள் வந்துட்டே இருக்கும். ஒரு யோசனை மனசில் வந்துடுச்சுன்னா அது தீர்ற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, லெக்சரராக இருந்த ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கவங்க, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய யோசனைகள் இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். இது தேவையா அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பில், தேவை தான், வேறு என்ன பண்ணுறது, இப்போத்த சூழ்நிலைக்கு இது பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சி, அற்புதமான பலன்கள் இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதன் மூலமாக திருப்தி அடைவீங்க. சில விஷயத்துக்கு அழகாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேல், அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறத விட, இதை பொருளாக கையில் வச்சுருக்கிறத விட, இதை முதல்ல ஏதேனும் இடத்துலையோ கோல்டுலையோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது மற்ற பேர் சொல்லி கொடுத்து தெரியும். ஷேர்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, முதலீடு பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாழ்க்கையில் தோற்றவங்களை விட வாழ்க்கையில் ஜெயிச்சுன்னு இருக்கிறவங்க அவங்க சொல்கிற விஷயத்தை கொண்டு நானும் செயல்படுவேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, புதிய ஆட்கள் வேலை கிடைப்பீங்க, அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதற்கும். இன்றைய தினத்தில் குரு பகவான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேயர்கள் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறைய அந்த கனவுகள் வரக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கனவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கனவு அந்த கனவு மறந்து போயிடுறது. சில பேருக்கு அந்த கனவு இருக்குது, பாதி ஞாபகம் இருக்குது, பாதி ஞாபகம் இல்லை. இந்த ஞாபகம் கொண்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு அதை நம்ம லைஃப் கூட ரிலேட்டட் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த உதாரணத்துக்கு யானை வந்தது அப்படின்னா, பிள்ளையார் கனவு வந்தது, பிள்ளையார் தான், நம்ம போய் அடுத்த நாள் பிள்ளையார் போய் ஒரு தேங்காய் உடைச்சிடுவோம். இது பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ தெரியல, சின்ன குழந்தையாக ஓடின மாதிரி இருக்குது. கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் இருந்தால் கிருஷ்ணன் கோயில், இல்லை முருகர் கோயில் இருந்தால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ரிலேட்டட் வித் த காட் வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இறைவனை வைத்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தப்பாக இருந்தால் கூட இறைவன்கிட்ட போகும்போது அது சரியாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா கனவுகள் ஒரு மனிதனுக்கு, இந்த கனவு வரும்போது என்ன பண்ணணும், இது நல்ல கனவாக இருந்தால் என்ன பண்ணணும், எதிர்மறையான கனவாக இருந்தால் என்ன பண்ணணும். நல்ல கனவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சதுக்கப்புறம் திருப்பி படுக்காமல் நம்ம உட்காந்து புஸ்தகம் படிக்கிறது, அது மாதிரி சுவாமி ரூம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, அந்த தினத்தை அப்படியே நம்ம கொண்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த இரவை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகி ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி படுத்துக்கிறது நல்லது. எதிர்மறையான கனவு, ஒரு கெட்ட கனவு வந்துடுது அப்படின்னா, எந்திரிச்சிட்டிங்க முழிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக போய் தண்ணியை குடிச்சிட்டு கை கால் முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி படுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கனவுகள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு 3 நாட்கள், 3 மாதம், அதே மாதிரி 3 வருடங்கள். இந்த 3 தன்மைகளில் அந்த ஜாமத்தை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்லலாம். பாம்பு துரத்துற மாதிரி, பாம்பை அடித்து கொள்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அவங்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த பாம்பு சம்மந்தமான விஷயங்கள் வரும். அவங்க பேசுகிறவங்கள பூரா நாகராஜன்றவங்க பேசுவாங்க, நாகலக்ஷ்மி, அவங்களுக்கு அந்த நாகம்ங்கிற பேர்கள் அவங்களுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த பேசும்பொழுது, சார் இந்த புதுசாக பார்த்தீங்கன்னா முருகர் பேராகவே என்கிட்ட வந்துட்டுருக்கார், முருகருடைய இதாகவே வந்துட்டுருக்கார். இதெல்லாம் என்ன நிமித்தத்தை உங்களுக்கு காமிக்குதுன்னா, நீங்கள் ஏதேனும் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா, மறந்துருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது, அந்த கோயிலை முந்தி ரெகுலராக போயிட்டுருப்பீங்க, திருப்பி நம்ம போகாமல் இருக்கிறது. அதுதான் நம்ம 2 அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி எடுத்து வைத்து நம்மளை அணைத்து கொள்வார். இதுதான் கனவு, நினைவு. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளில் இறைவன் நம்மளை பற்றி கொள்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக இந்த கனவு, அதே மாதிரி நிகழில் இருக்கக்கூடிய நிகழ் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முருகராக வந்துட்டுருப்பார். ஒரு டாக்டர் எடுத்தால் கார்த்திகேயன் ஒருவர், ஒரு தெரிஞ்சவராக இருந்தால் அவர் பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கந்தன் வரும். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச அந்த முருகர் பேராக வரும்பொழுது என்னுடைய ஞாபகம் ஃபுல்லாக இறைவன் நம்ம கூடவே இருந்துட்டுருக்காருங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ கனவுகள் முதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நினைவுகள்லையும் இறைவன் நம்மளை பற்றி கொள்கிறார், இறைவன் கூட இருக்கார். நெகட்டிவாக நடக்கும் பொழுது
உடனே அதை சரி பண்ணுறதுக்கு இறைவன் வழிபாடு நமக்கு ரொம்பவுமே நல்லது. இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.